வணக்கம். நம்ம வாழ்க்கையில இலக்க நிர்ணயிச்சு முன்னேறணும்னு நினைக்கும் போதுதான் 4 பேர் எதிரில வந்து நிப்பாங்க. நமக்கு தடையா அப்படின்னு லாஸ்ட் வீடியோல பாத்திருந்தோம். அந்த 4 பேர் யாராருன்னு பாப்போம். 1 பயம், 2 தாழ்வு மனப்பான்மை, 3 பொறாமை, 4 கோபம் மற்றும் அறியாமை. இவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பயம். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிற மாதிரியே போயிடுவோமே, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறது எப்பயுமே. 2 தாழ்வு மனப்பான்மை. மத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு தெரியாது. இந்த எதிரியால நான் வாழ்க்கையில நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கேன். நமக்கு எதுக்கு அந்த மாதிரி வாழ்க்கலாம், நாம இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கலாமா, அந்த மாதிரி நம்மளே நம்ம தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது. 3 பொறாமை. பொறாமைன்றது பரவாயில்ல இருக்கிறது தான். பட் அது நியாயமான பொறாமையா இருந்தா சம்டைம் அது ஆரோக்கியமா அமையும். அதுவே இப்ப நாம முதல் படியில தான் ஏற ரெடியா இருக்கும். ஆனா 10வது படியில இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்படுறதுல எந்த வகையிலும் நியாயம் இல்லையா? நாம 10வது படிக்கு போகணும்னா நாம அதுக்காக உழைக்கணும். 4வது கோபம் மற்றும் அறியாமை. பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து டோட்டல் லைஃபே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இதுல அறியாமைன்ற வார்த்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஃபேமிலியா இருந்ததுன்னா எந்நேரமும் கலவரமும் பதட்டமுமா தான் இருக்கும். அப்புறம் எங்க இந்த கோல் இலக்க பத்தி எல்லாம் யோசிக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.